தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டதால் அவர் எந்த நேரமும் கைதாகலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திப்பு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது காமராசர் அறக்கட்டளை முறைகேடு தொடர்பாக வளர்மதி என்பவர் அளித்த புகார் என EVKS இளங்கோவன் மீது அடுத்தடுத்த புகார்கள் உள்ளன. இதனால்தான் தான் கைது செய்யப்படலாம் என்பதால் இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரியிருந்தார். ஆனால் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் மனுக்களை விசாரித்து வரும் தனி நீதிபதி வைத்தியநாதன் அவசர வழக்காக இன்று விசாரிக்க மறுத்துவிட்டார். இதையடுத்து தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலிடம் இளங்கோவன் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதில் தன் ஜாமீன் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வைத்தியநாதனுக்கு உத்தரவிடும்படி இளங்கோவன் வலியுறுத்தியதை அடுத்து இந்த மனு அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி வைத்தியநாதன் இளங்கோவன் முன்ஜாமீன் மீது இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை முடியும் வரை கைது செய்யப்படுவதை தடுக்க கோரிய இளங்கோவன் கோரிக்கையையும் நிராகரித்தார். மேலும் இந்த வழக்கை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தொடர்ந்திருந்த அவதூறு வழக்குகளிலிருந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இளங்கோவன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இளங்கோவன் வெளியூர் சென்றிருப்பதால் அவர் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து அவதூறு வழக்குகளை அக்டோபர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.